ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 2 இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1 வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு பிடிச்சதை லைக் பண்ணிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயல் 2 சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். நிலவோட குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மலையின் பயன் இதெல்லாம் போற்றும் நூல் வந்து சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்னும் பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்னும் பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். திங்கள் சொற்பொருள் நிலவு. திங்கள்னா நிலவு. கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரமரபு. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரமரபு. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஏன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து கதையோட ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதனால வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க. வெண்குடை பிடித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை பிடித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் சேர்த்தெழுதுக. கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல். அவன் அலிபோல். அவன் கூட்டல் அலிபோல். அவன் அலிபோல். அடுத்து காணி நிலம். காணி சொற்பொருள் வந்து நில அளவை குறிக்கும் சொல். சித்தம் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் எட்டயபுரம் மன்னர். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் எட்டயபுரம் மன்னர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதியார். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. நன்மாடங்கள் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே பிரித்தெழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் சேர்த்தெழுதுக. முத்துச்சுடர். முத்து கூட்டல் சுடர். முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளி. அடுத்து சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எவ்வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன. பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். ஒரு பறவை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான காரணம் வந்து உணவு, அது அப்புறம் தங்குமிடம், அதுக்கப்புறம் தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அதுக்காக தான் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பெரும்பாலும் பறவைகள் வலசை போகும் திசை வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகும். அதாவது பறவைகள் வந்து வலசை போகும் திசை வந்து எப்பயுமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும், ஏன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். அதாவது வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து தலையில் சிறகு வளரும், இல்லைன்னா இறகுகளின் நிறம் மாறிடும், உடல்ல கற்றையா அதிகமாக முடி வளருது. இல்லைன்னா இது மட்டும் இல்லை, சில டைம் வந்து ஒரு வகை பறவை இன்னொரு வகை மாதிரி தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியும் மாற்றங்கள் ஏற்படும். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர்.
தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் உணர்த்தும் செய்தி பறவைகள் வலசை போதல். அது வந்து எழுதுறது சத்தியமுத்து புலவர். தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் உணர்த்தும் செய்தி பறவைகள் வலசை போதல். எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது? ஐரோப்பா. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து செங்கால் நாரைகள் வருவது இப்போ வந்து ஆய்வில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியில் ஆண் குருவியின் தொண்டை பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும். தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் டேஸ் நிறத்தில் இருக்கும்னா மங்கிய பழுப்பு நிறம். பெண் குருவியின் உடல் முழுவதும் டேஸ் நிறத்தில் இருக்கும், மங்கிய பழுப்பு நிறம். ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்கும் டிஃபரன்ஸை பார்த்துங்க. சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகளை இடும்? 3 முதல் 6 முட்டைகள். சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகளை இடும்? 3 முதல் 6 முட்டைகள். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் சிட்டுக்குருவியால் வாழவே முடியாது. இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. 4000 மீட்டர் உயரம். இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவி வாழ்கின்றன. 4000 மீட்டர். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை மற்றும் தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை மற்றும் தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயரிட்டுள்ளார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயரிட்டுள்ளார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆட்டிக்காலா, 22,000 கிலோமீட்டர். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆட்டிக்காலா, 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம் பிரித்தெழுதுக. தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பவெப்பம் பிரித்தெழுதுக. தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் பிரித்தெழுதுக. வேதி கூட்டல் உரங்கள். வேதியுரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் சேர்த்தெழுதுக. தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும். வழி கூட்டல் தடம். வழித்தடம். வழி கூட்டல் தடம். வழித்தடம். அடுத்து கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் பாடத்தில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்காது, 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். கிழவனும் கடலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அது ஒரு ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அது வந்து முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30 இருக்கு. அது வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அது சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் 30. முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்துக்கள் 12, மெய் 18. சார்பெழுத்துக்கள் 10. அது என்னன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் வந்து 10. ஆயுத எழுத்து வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்து வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம்.
ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். இடையில் மட்டும் வரும். இடையில் மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். வேற எங்கேயும் வராது. ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மொழியை ஆள்வோம். புல் அது பொருள் பறவை. புல் அப்படின்னா பறவை. சரணாலயம் புகலிடம். சரணாலயம் புகலிடம். அடுத்து கலைச்சொல். கண்டம் கான்டினென்ட். கண்டம் கான்டினென்ட். தட்பவெப்பநிலை கிளைமேட். தட்பவெப்பநிலை கிளைமேட். வானிலை வெதர். வானிலை வெதர். வலசை மைக்ரேஷன். வலசை மைக்ரேஷன். புகலிடம் சாங்சுவரி. புகலிடம் சாங்சுவரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யுள் புலவர். அதாவது திருவள்ளுவரோட சிறப்பு என்னென்னு பார்க்கும்போது வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யுள் புலவர், இன்னும் நிறைய இருக்கு. அது நீங்கள் மேல் கிளாஸ்ல போகும்போது படிப்பீங்க. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 17 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். 17 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகள். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். இது நீங்கள் அந்த திருக்குறளை படிக்கும்போது அது விளக்கம் இருக்கும். அப்போ இது கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பணிவு. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பணிவு. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் மாரியப்பன், தமிழ்நாடு. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்றவர் மாரியப்பன், தமிழ்நாடு. அவ்வளோதான் கைஸ். இப்போ 2ஆம் இயல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 3ஆம் இயல் சீக்கிரமாக அப்லோட் செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.